ஸோ யோலோ ஃபார் மெக்கானிஸ்ட். இது வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு டைமென்ஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். இதை டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹெல்மெட்டோட டைமென்ஷனை நான் ஃபிக்ஸடாக வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். அது சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 12 கோடு செஞ்சுருக்கேன். அது கூடயே இருக்கும். அப்டேட்டட் கோடு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ட்ராக்கர்னு ஒரு ஃபிசிக்ஸ் சாஃப்ட்வேர். இங்கே யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு மோஷன் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அதோட டைமென்ஷனை வந்து அந்த கோடுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா, ஸ்பேஸை வந்து அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, ஸ்கேல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்னடா இது பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்டை பற்றி அது சொல்கிற அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்கிட்ட ட்ரெயின்டு வெயிட்ஸு ஒரு 14,000 15,000 ட்ரெயின்டு வெயிட்ஸு இல்லை. அதனால தான் அப்படி பண்ணேன். இன்னொன்று, இது உங்களுக்கு CSV ஃபைலில் இந்த டைமென்ஷன்ஸ்னால் வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்கும் கம்ப்யூட்டர் விஷனில் டீப் லேர்னிங் டெக்னிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. இதில் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அக்யூரசி வராது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து நான் ஒரு வெர்னியர் கேலிப்பரோட டைமென்ஷனுக்கு இது பண்ணலான்னு நினச்சேன். ஒரு 3 ப்ரிசிஷன் கிடைக்கிற மாதிரி. ஆனால் அது கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா இப்போ அடுத்து வர்றது கம்ப்யூட்டர் விஷன் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ChatGPTயில் உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குற டவுட்டு, எனக்கு டைமென்ஷன் ஒரு கம்பேரிட்டிவ் இமேஜ் கூட இல்லாமல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சம் கொடுக்குறேன்னா, ஒரு டேட்டா கூட இல்லாமல் அடுத்த டேட்டாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? முக்கால்வாசி பேர் அப்படி தான் கேட்குறீங்க. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். பிக்சலை வச்சு, ஃபோக்கல் லென்த்தை வச்சு, கேமரா கேலிப்ரேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு அட்டம்ப்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு அட்டம்ப்ட்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி ஒரு டைமென்ஷனை வந்து வெரிஃபை பண்ணுறது. ப்ரொஃபஷனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் மேலே ஏன் வச்சுருக்கேன்னா, இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸஸ் வந்து NMS போட்டிருக்கிறதுனால, அதாவது நான் மேக்ஸிமம் சப்ரஷன் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? மற்றபடி அதோட ஷூவோட டைமென்ஷன்னா 4 சென்டிமீட்டர்னு வருது. 4 சென்டிமீட்டருக்குன்னா யாரும் ஷூ செய்ய மாட்டாங்க. ரொம்ப உங்கள் விரல் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு டெமோ தான். ஸோ இதை அடுத்தடுத்து நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? அது ஒரு கம்பேரிட்டிவ் சாஃப்ட்வேரை வச்சு சரி பண்ண போகிறோம். ட்ராக்கர் ஃபிசிக்ஸ் சாஃப்ட்வேர்ன்ட்டு. இதை பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு தமிழில் வந்து ட்ராக்கர் ஃபிசிக்ஸ் தமிழ்னு போட்டிங்கன்னா, வீடியோ அனாலிசிஸ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ மட்டும்தான் வரும் யூடியூப்பில். மற்றபடி அது எல்லோ கலரில் இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற அந்த JCPயில் இருக்க எல்லோ கலரையுமே எடுத்துக்குது. PPE எக்யூப்மெண்ட்டில் எது மிஸ்ஸிங்கோ அவங்கள போட்டு கொடுக்குற வேலைன்னா நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி உருப்படியாக பண்ணிட்டு போகலாம். PPE எக்யூப்மெண்ட்டும் வருது. அதனால் இந்த டுட்டோரியலை சீக்கிரம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கணும்னா, இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பர் வச்சு அளக்கிறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் விஷனில் இப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான டெக்னிக் கிடையாது. ஏன்னா நாங்கள் இது மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம். இது ஒரு டெமோ தான். இந்த டெமோவில் உங்களுக்கு புரிஞ்சது என்ன புரியணும்னா, சில விஷயங்கள் செய்ய முடியும், சில விஷயங்கள் செய்ய முடியாது. அதுக்குரிய டெமோ. இமேஜ் ப்ராசஸிங்கில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கம்பெனிஸில் வந்து சாஃப்ட்வேர் வாங்கி போட்டு அப்டேட் இல்லாமல் உட்காந்துருப்பான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு தான் டைமென்ஷனை கண்டுபிடிக்க முடியும். இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னா எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரும் ஜாயின் பண்ணுங்கள், மெக்கானிஸ்ட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு சில ஸ்பெசிமென்ஸ் அனுப்புங்க. என்னோடய மெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இல்லாட்டி என்னோடய யூடியூப் அபோட் செக்ஷனில் இருக்கும். ஸோ எல்லோரும் சேர்ந்து இதை செஞ்சு முடிப்போம். கம்ப்யூட்டர் விஷனில் எது முடியும் முடியாதுன்றதை இதை டெஸ்ட் பண்ணிடலாம். இது போக அக்யூரேட்டாக வேணும்னா எலக்ட்ரானிக் மெஷரிங் மிஷின் மாதிரி ஒரு டிவைஸ் வந்து காஸ்ட்லியான இதை பண்ண முடியாது. இல்லாட்டி வீடியோ மெஷரிங் சாஃப்ட்வேர் மாதிரி பண்ண முடியாது. அதை பற்றி நான் அனலைஸ் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.